தற்போதைய அண்மை செய்தி. சென்னை கோயம்பேடு அருகே தனியார் மதுபாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை தமிழ் பெண் யான்சி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கோயம்பேட்டில் உள்ள தனியார் பாரில் மது அருந்திவிட்டு நடனமாடிய போது இரு தரப்பினரிடையே திடீரென்று மோதல் ஏற்பட்ட நிலையில் இலங்கை தமிழ் பெண் யாசினி மீது கார் ஏற்றி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். மோதல் தீவிரமடைந்ததால் பாதுகாப்பு பணியில் இருந்த பவுன்சர்கள் இரு தரப்பினரையும் வெளியேற்றியதால் ஆத்திரமடைந்த நிலையில் இந்த கொலை சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. மோதல் சென்னை கோயம்பேடு அருகே தனியார் மதுபாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கை தமிழ் பெண் யான்சி கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். மதுபாரில் ஏற்பட்ட தகராறில் இலங்கையைச் சேர்ந்த ஒரு தமிழ் பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்தான விசாரணை எவ்வாறு போய்கொண்டிருக்கிறது குறித்தான கூடுதல் விவரங்கள்? சென்னை கோயம்பேடு அருகே மதுபாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இலங்கையைச் சேர்ந்த தமிழ் பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுபாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக சென்னையில் இலங்கை தமிழ் பெண் கார் ஏற்றி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் பார்த்திபன். வணக்கம் பார்த்திபன். இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் யார்? இது குறித்தான விசாரணை எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். ஸ்ரீகந்தர், சென்னை கோயம்பேடு சிஎம்டி காவல் நிலையம் எல்லையில ஒரு பெண், அதாவது இலங்கை தமிழர் 18 வயது பெண் ஒரு கார் ஏற்றி கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பது பெரும் ஒரு சோகத்தையும் சென்னை பகுதியில் பெரும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. சென்னை கோயம்பேட்டில் ஒரு தனியார் பார் ஒன்று இருக்கிறது. இந்த தனியார் பார்ல மது அருந்திவிட்டு நடனம் ஆடும்போது இரு தரப்பினருக்கும் இடையே தற்போது உயிரிழந்திருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய நண்பர்களுக்கும் மற்றொரு இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அப்பொழுது அந்த பார்ல மதுபான கூடத்தில் ஏற்பட்ட அந்த இரு தரப்பினருடைய மோதல்ல அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்புல இருக்கக்கூடிய பவுன்சர்கள் இவங்க இருவரையுமே வெளியே அனுப்பி வைத்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி அளவில் இவர்கள் சாலையிலே வெளியே வந்திருக்கிறார்கள். அப்போ அந்த சாலையில உள்ளே நடனமாடும் போது ஏற்பட்ட அந்த தரப்புல பிரச்சனையில தான் இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய நபர்கள் கல்லால் இந்த கார் ஏற்றி கொலை செய்தவர்களை கல்லால் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல அவர்கள் அந்த இளைஞர்கள் மது போதையில் இருக்கக்கூடிய நிலையில இவர்கள் உயிரிழக்கக்கூடிய இலங்கை தமிழ் பெண்கள் இருசக்கர வாகனத்தில் இவர்களுடைய நண்பர்கள் வந்ததாகவும், அப்பொழுது அந்த உயிரிழந்திருக்கக்கூடிய யாசினி என்ற இலங்கை தமிழர் சேர்ந்த இந்த பெண் இருசக்கர வாகனத்தில் சென்ற பொழுது அந்த சொகுசு காரில் வந்த நபர்கள் இந்த யாசினி என்ற பெண்ணை இடித்து மோதி தள்ளி விட்டு சென்றதுல சம்பவ இடத்திலே அந்த பெண் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு சென்ற சிஎம்டி சென்னை கோயம்பேடு போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவத்துல 12 மணி அளவில் அந்த மதுபான் பார் செயல்பட்டதா என்ற ஒரு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. அப்படி என்றால் ஏன் போலீசார் இதை கண்டும் காணாமல் இருந்திருக்கிறார்களா என்ற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. எனவே இது உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அந்த கொலை சம்பவத்துக்கு கார் ஏற்றி கொலை செய்து விட்டு சென்ற அந்த நபர்கள் யார் என்பதை தற்பொழுது விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. சந்தேகத்தின் பேர்ல ஒரு 3 பேரை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது. இன்னும் முக்கிய குற்றவாளிகள் கைது செய்ய பிறகு கூடுதல் தகவல் நமக்கு தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை சம்பவம் பெரும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை கோயம்பேடு பகுதியில். ஸ்ரீகந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன்.